வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கார்த்திகேஷ். இன்ஜின் வைக்க போகிறோம்னா எப்படி ஆர்டினோ யூஸ் பண்ணி எல்இடி சேசர் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த ப்ராஜெக்ட் செய்கிறதுக்கு நமக்கு என்னென்ன காம்பனன்ட்ஸ் வேணும்னா, ஃபர்ஸ்ட் ஆர்டினோ யூனோ போர்ட், நெக்ஸ்ட் எல்இடி லைட், இந்த எல்இடி லைட் வந்து ஒரு 10 to 12 லைட்ஸ் எடுத்துக்கோங்க. நான் வந்து 10 எல்இடி லைட்ஸ் எடுத்துக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பிரெட் போர்ட் தேவை. ஃபைனலாக நம்மளுக்கு மேல் டு மேல் ஜம்பர் கேபிள்ஸ் அது 11 தேவை. ஸோ காம்பனன்ட்ஸ் அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் பிரெட் போர்டில் நம்ம வந்து எல்இடி வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். நெகட்டிவ் அந்த பக்கம், அப்புறம் பாசிட்டிவ் இந்த பக்கம். இதே மாதிரி எல்இடி வந்து பிரெட் போர்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகே, ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நீங்கள் இதே மாதிரி எல்லா எல்இடிஸும் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. நாங்கள் வந்து 10 எல்இடிஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஓகே, அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மேல் டு மேல் ஜம்பர் கேபிள்ஸ் எடுத்துகிட்டு ஒரு எல்இடியோட பாசிட்டிவ் பின்ஸில் வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே, ஜம்பர் கேபிள்ஸ் அப்புறம் எல்இடியை வந்து பிரெட் போர்டில் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ அந்த எல்இடி கனெக்ட் பண்ண ஜம்பர் வயர்ஸை ஒன்றா வரிசையாக ஆர்டினோ போர்டில் டிஜிட்டல் பின் 2ல் இருந்து டிஜிட்டல் பின் 11 வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ஓகே, 8 ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அதே மாதிரி 9, 10 and 11. ஓகே, ஜம்பர் வயர்ஸ் முடிச்சதுக்கப்புறம் அந்த நெகட்டிவ் வயரை வந்து ஆர்டினோ பின்னோட ஜிஎன்டியில் வந்து கொடுத்துருங்க. அதை இங்கே மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ நெக்ஸ்ட் கோடிங். ஸோ கோடிங் எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் கேங்கிற வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறோம். நெக்ஸ்ட் எல்இடி வந்து எந்த டிஜிட்டல் பின்ஸ் வந்து மாட்டிருக்கோம் அது வந்து அரே மாதிரி டிக்ளேர் பண்ணுறோம். ஸோ இங்கே வந்து 2 to 13 வரைக்கும், பட் நான் வந்து இங்கே 11 வரைக்கும் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு 13 வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணணும்னா இந்த கோடிங் எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து வாய்ட் செட்டப்பில் வந்து என்ன பண்ணுறோம்னா ஃபார் லூப் வந்து டிக்ளேர் பண்ணுறோம். அங்கே வந்து கே வந்து 0 வேல்யூவாக இருக்கும். ஸோ இங்கே 0 வேல்யூனா டிஜிட்டல் பின் 2 ஸ்டார்டிங்கில் இந்த 0, 1, 2 ஆரம்பிக்கும். ஸோ கே வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே போகும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இங்கே என்ன பண்ணுறோம்னா பின் மோட் வந்து டிக்ளேர் பண்ணுறோம். ஸோ இங்கே எல்இடி அரே பின்ஸ் எல்லாமே அவுட்புட் பின்ஸ் அப்படின்னு டிக்ளேர் பண்ணியாச்சு. ஃபைனலாக வந்து வாய்ட் லூப், அங்கே அதே மாதிரி ஒரு ஃபார் லூப் வந்து நம்ம மேலே கொடுத்த மாதிரியே இங்கே வந்து டிக்ளேர் பண்ணணும். ஸோ அதில் என்ன பண்ணுறோன்னா டிஜிட்டல் ரைட் எல்இடி வந்து க்ளோ ஆகணும். ஸோ இங்கே வந்து நான் ஹைங்கிற கமாண்ட் வந்து பாஸ் பண்ணுறேன். டிலே வந்து 50 மில்லி செகண்ட்ஸ் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா அதே மாதிரி எல்இடி வந்து ஆஃப் ஆகணும். ஸோ லோ கொடுத்தாச்சு, கமாண்ட் கொடுத்தாச்சு. அங்கே வந்து ஃபார் லூப்பில் வந்து கே வந்து 11 இருக்கணும். ஓகே, கிரேட்டர் than 0 இருக்கும். டிக்ரிமெண்ட் ஆகிட்டே வரும். ஸோ அசெண்டிங் ஆர்டரில் எல்இடி வந்து க்ளோ ஆகிட்டு அப்படியே ஆஃப் ஆகும். ஸோ நம்ம வந்து எல்இடி வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இங்கே பாருங்கள், எல்இடி வந்து அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர் வரைக்கும் க்ளோ ஆகிட்டு ஆஃப் ஆகும். ஸோ இது பேர் தான் எல்இடி சேசர். இது வந்து நான் ஸ்லோ மோஷனில் போட்டு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், ஒவ்வொரு மில்லி செகண்ட்ஸ்க்கும் இது க்ளோ ஆகிட்டு ஆஃப் ஆகும். ஸோ எல்இடி சேசர் அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு கார்த்திகேஷ் ரோபோட்டிக்ஸ்.